சில பேருக்கு சில உறவுகள்லாம் இல்லாம இருக்கும். சில பேருக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அப்படிலாம் யாராவது இருக்க மாட்டாங்க. ஏன் ஈவன் அம்மா, அப்பா கூட இல்லாம இருக்கலாம். அப்ப என்ன தோணும்னா, அந்த வயசுல வேற யாரையாவது பார்த்தாங்கன்னா, ஐயோ! இவங்க எனக்கு ஒரு தம்பி இருந்தா இப்படி இருந்திருப்பாங்க. இல்ல எனக்கு ஒரு அக்கா இருந்துட்டாங்க, இப்ப இல்ல. என்னோட அக்கா மாதிரி நான் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு நெனச்சு ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. அந்த மனசு வந்து ஏக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு அக்கா இருந்தா எப்படி இருக்கும்? நம்மளோட அக்காவா இவங்க இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியெல்லாம் நெனச்சு ரொம்ப பாசமா பேசுவாங்க. நெறைய அவங்களுக்கு செய்வாங்க. ரொம்ப எமோஷனலா அவங்க கூட அட்டாச் ஆகியிருப்பாங்க. ஆனா, இது மாதிரியெல்லாம் ஒரு சைடு இருக்கிறவங்க வேணா நெனைக்கலாம். ஆனா, ஆப்போசிட் சைடு இருக்கவங்க, அந்த பழக்கத்த எதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. ஒருத்தவங்க ரொம்ப பாசமா பழகும்போது, அத மிஸ்யூஸ் பண்றவங்க தான் அதிகம். இவங்களோட அன்ப அவங்க அப்படியே ஏத்துக்கிறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு பணத்துக்காகவோ, இல்ல ஏதோ ஒரு உதவிக்காகவோ, இல்ல ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படின்றதுக்காகவோ மட்டும் தான் இவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க. ஆனா, இந்த சைடுல இருக்கிறவங்க எப்பவுமே எமோஷனலா மட்டும் தான் அவங்கள பார்க்கறதுனால, அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றதே புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்க உண்மையிலே என்ன நோக்கத்துக்காக பழகுறாங்கன்றத இவங்களால உணரவே முடியாது. ஒருவேளை அவங்க பணத்துக்காகவே தான் பழகுறாங்க அப்படின்னாலும் கூட, இவங்க மனசு அத அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. மிகப்பெரிய ஏமாற்றம் எல்லாம் ஏதாவது நடந்ததுன்னா, அதுக்கப்புறமா தான் அவங்க ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அதனால சம்மந்தமே இல்லாம இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட ஒரு அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்திக்காதீங்க. அது எல்லா தடவையும் நல்ல முடிவாவே இருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. இதுல பல குழப்பங்கள் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டாம இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி எமோஷனல் பாண்டிங் எல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.